அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி. ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே ஒரு தனிப்பட்ட அதிசயம் இருக்கும். நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட ரொம்ப இரக்க குணம் இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னலம் இல்லாமல் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம போய் உதவி செய்வாங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாகவும் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு நபரை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. சொந்த தேவையை கூட மறந்துட்டு அடுத்தவங்களுடைய தேவையை அதிகமாக பூர்த்தி செய்யக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா எந்த ஒரு நபரும் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட தேவை என்னங்கிறத பார்த்து செய்யக்கூடியங்க நிறைய இடத்துல ஏமாற்றங்களை தான் சந்திச்சிருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றவங்க கிட்ட ரொம்ப இரக்க குணத்தோட தன்னலம் இல்லாமல் பொது சேவை மாதிரி எல்லாருக்கும் நல்லதாக ஓடி செய்யக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? இந்த ஜூன் 29 சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகுது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அடுத்த 15 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைங்களும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் 4வது வாரத்தில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகு, கன்னியில கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களுமே இருக்குது. வேறு எந்த கிரக நிலை மாற்றமும் இல்லை. இதனால் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, இனியாவது உங்களுடைய மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியங்கள் உடனே நிறைவேறும். எப்பவுமே நம்மளுடைய மீனராசிக்காரங்க சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது உடனே நிறைவேறாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போராட வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு செயலில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அது வெற்றி கிடைச்சிருங்க. இது இயல்பாகவே உங்களுக்கு நடக்கக்கூடியது தான். அதுதான் இப்பயும் நடக்க இருக்குது. நீங்கள் ஒரு காரியத்தில் அடுத்தவங்களுக்காக செய்ய இறங்குவீங்க, அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக செய்கின்ற காரியங்களில் ஒரு சிறு தடைகள் எல்லாம் ஏற்படும். சந்திரனின் கிரக மாற்றத்தால் எந்திரமாக வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. வெற்றி ஒன்றே குறிக்கோளாக நினைத்து பாடுபடுவீங்க. இனி நம் வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் செய்யணும், நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம், அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு மனதை ஒருமுகப்படுத்திட்டு நீங்கள் ஒரு குறிக்கோளில் இறங்குவீங்க. அதில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவீங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்காமல் கொஞ்சம்
நிதானத்தை கடைபிடிங்க. கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும். புதிய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கிறங்க. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் கூடி வரும் நாட்களாக தான் அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. வரன் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமு உங்களுக்கு ஏற்ற காலமாக அமைந்திருக்கு. வரனெல்லாம் தேடுங்க, நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே மாதிரி சிலர்லாம் மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் தான் நம்ம கன்சீவாக இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான செயல், சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு நடைபெற இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்க போகிறீங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். கலைத்துறையினர்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கும் வியாபாரிகளுக்கு இது ஏற்ற நாட்களாக தான் அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. அதே மாதிரி எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களுடைய வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவாங்க. கவனமாக இருங்க. ராகு 1ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அடுத்து வரும் நாட்களில் முடிந்த அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியில் இருக்கும் மரியாதையை வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா வெளியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. ஆனால் வீட்டில் அந்த மதிப்பு மரியாதை ரொம்ப கம்மியாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். சிலரெல்லாம் தவறான வழிகாட்டுதலால் சில தப்பான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. நேர்மையான விஷயங்களுக்கு துணை போங்க. தவறான இதில் நீங்கள் துணை போகாதீங்க. கவனமாக இருங்க. உங்களுடைய புத்தியும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதுனால வார்த்தையில் நிதானத்தை செயல்படுங்க. உங்களுடைய செயல்லையும் கொஞ்சம் நிதானம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு, செவ்வாய், குரு, சூரியன், கேது, சனி இவங்க எல்லாம் உங்களை சுற்றி உள்ள கிரகங்கள். எதிர்பாராத திடீர்னு சில நெருக்கடிகள் எல்லாம் தோன்றும். திடீர்னு சில செலவுகள்லாம் தோன்றும். வேலையில் சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். அதுவும் திங்கக்கிழமையில் அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா திங்கக்கிழமையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கவனமாக இருங்க. அதே மாதிரி திங்கக்கிழமையில் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள் யார்கிட்டையாவது விட்டுட்டீங்க அல்லது வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவின் பார்வையால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்குது. செவ்வாய், புதன் புதிய முயற்சிகள் அனைத்தையும் தள்ளி வைக்கிறது கொஞ்சம் நல்லது. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் புதிய முயற்சியெல்லாம் தள்ளி வைங்க. தொழிலை சில பேர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். நிறைய நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்காமல் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பெரிதாக எதுவும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் முடிவுகளை
கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ஒன்றும் தப்பில்லைங்க. எந்த ஒரு இதுக்கும் முன்கூட்டியே, அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிறத மாதிரி, வருமுன் பெரிதாக நஷ்டம் வரும் அப்படின்னு ஓரளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிதானத்தை கொஞ்சம் கடைப்பிடிங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஸ்ரீரங்கம் ஒரு டைம் சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு ஒரு டைம் செல்லுங்க. தேங்க்யூ.